செப்டம்பர் 19 அருண் பிரபு டைரக்ட் பண்ணி விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படமான சக்தி திருமகன் படத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேப் செய்யப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்கு குழந்தை ஏற்கனவே இருக்கு. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா அநியாயம் அரசாங்கம் தவறுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்டுட்டு இருக்கிற படத்துடைய கதாநாயகன் இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. पॉपुलैरिटी इमेज द मुख्यमना जो भी तूने अच्छा किया. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்ததுக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃப் கொடுக்கல. கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். 700 கோடி ரூபாய் லாபம். தலைக்கு 1000 கோடி 8000 கோடி சுமார் 197 crores. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல விஜய் ஆண்டனி நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஜய் ஆண்டனி என்ன பண்றாரு, மக்களுக்காக என்ன மாதிரியான நல்லதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகள் டக்கு டக்குன்னு நவருது. இந்த படத்தை எடிட்டர் தான் மெயினான ஒரு ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து காட்சிகளை கொண்டு போனோம், சுவாரஸ்யமா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்திருந்தாங்க. So many officers and forces can't catch fucking one guy. செகண்ட் ஹாஃபும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அண்ட் படத்துல செல்முருகன் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி கூடவே விஜய் ஆண்டனி கூட இருக்கிறாரு. அவரு என்ன மாதிரி இவர் ஹெல்ப் பண்றாரு, என்ன மாதிரியான தகவல் எல்லாம் அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. படத்துல விஜய் ஆண்டனி அண்ட் கதாநாயகி 2 பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. இந்த படத்துல ஃபண்டமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அவர் பண்றக்கூடிய அந்த ஒரு செயல்கள் தான் மெயினா. இவர் எப்படியாவது நம்ம போய் அவங்கள இது பண்ணணும், ஏதோ சம்பவம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் ஆண்டனி இருப்பாரு. இப்போ அந்த சமயத்துல போயிட்டு இவரு ஹீரோயின் கூட்டிட்டு போறது அதெல்லாம் ஒரு ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க. 6 எலக்ட்ரோ இன்ஸ்பெக்டர் சார் உடனடியா என் ரூம்ல உட்கார சொல்லு. அண்ட் ஸ்மூத்தா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு அவர் பண்றக்கூடிய அந்த ஒரு சம்பவம் வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, ரோட்ல போகக்கூடிய போர்ஷன் இப்படின்னு பல இடங்கள்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா கொடுத்த ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதை பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படம் ஓகேவா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.